நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானைகள் முகாம் தாயை பிரிந்த குட்டி யானைகளை பராமரிப்பதில் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது. முகாமில் தாயை பிரிந்த குட்டி யானைகள் ரகு மற்றும் பொம்மியை பராமரித்து வந்த பழங்குடி பாகன் தம்பதி பொம்மன் பெள்ளி மற்றும் யானைகள் இடையேயான பாச உறவை மையமாக வைத்து பெண் இயக்குனர் கார்த்திகி கன்சால் எடுத்த தி எலிஃபென்ட் விஸ்பரஸ் என்ற ஆவணப்படம் ஆஸ்கார் விருது பெற்றது. படத்தில் இடம்பெற்ற யானை குட்டிகள் மற்றும் பாகன் தம்பதியை ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி முதுமலைக்கு நேரடியாக வந்து பாராட்டினர். இதற்கிடையே ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பண்ணாரி வனப்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி கடந்த மார்ச் 5 உயிரிழந்த யானையின் 2 மாத பெண் குட்டி யானை மார்ச் 9 தெப்பக்காடு முகாமில் சேர்க்கப்பட்டது. அதேபோல் கோவை பெரியநாயக்கன் பாளையம் பகுதியில் கடந்த ஏப்ரல் 6 தாயை பிரிந்த 4 மாத ஆண் குட்டி யானை ஏப்ரல் 10 தெப்பக்காடு யானைகள் முகாமில் சேர்க்கப்பட்டது. முகாமில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள கராலில் குட்டி யானைகளை தனித்தனியாக வைத்து பராமரித்து வருகின்றனர். இதற்காக நியமிக்கப்பட்டுள்ள பாகன் உதவியாளர்கள் 5 பேர் அங்கேயே தங்கி குழந்தைகளைப் போல் குட்டி யானைகளை கவனித்து வருகின்றனர். முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாம் ஆசியாவிலேயே மிகவும் பழமையான முகாம். இங்கே தமிழ்நாடு வனத்துறையின் மூலமாக தாயிடமிருந்து பிரிந்த தாயால் கைவிடப்பட்ட யானை குட்டிகளை நம்ம முகாமுக்கு கொண்டு அதுக்குன்னு தனி ஆட்களை பணியமர்த்தி நம்ம பராமரிச்சுட்டு வரோம். இப்போ அந்த யானைக்குட்டிகளை நம்ம தினந்தோறும் கண்காணிக்கிறோம். அதோட உடற்பயிற்சி எப்படி இருக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான உணவு வகைகளை வழங்கணும், வெயில் காலம் இருப்பதனால அதுக்குன்னு பிரத்யேகமான உணவு வகைகள் இந்த மாதிரி வழங்கி மிகவும் சிறப்பாக கவனிச்சிட்ருக்கோம். இப்போ 2 யானைக்குட்டிகள் இருக்குது. ஒன்று பெருநாயக்கம்பாளையத்திலேருந்து வந்த யானைக்குட்டி, ஒன்று சத்தியமங்கலத்திலேருந்து வந்த யானைக்குட்டி. 2ஐயும் பராமரிக்கிறதுக்கு மொத்தம் 5 பணியாளர்களை வச்சிருக்கோம். குட்டி யானைகளுக்கு லாக்டோஜன் குளுக்கோ கலந்த திரவ உணவு 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை வழங்கப்படுகிறது. கரால் அருகே மரத்தடுப்பு அமைத்து காலை மாலையில் நடைப்பயிற்சி வழங்கி வருகின்றனர். குட்டி யானைகள் ஒற்றுமையாக நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் காட்சி அனைவரையும் கவர்ந்து வருகிறது.